அமௌண்ட் வந்து நான் வாங்கி சரிங்க. எந்த தெருவில் இருக்கீங்க? என்ன தொந்தரக்கா? ஓம் சரி வேலை பஞ்சு வருஷமா ஜெர்மா கண்ணாசு பஞ்சு வருஷமா சாமி 10 மாசமா காணும் சொன்னாங்க. சொல்லுங்க. ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. போனவர் வந்தனாலுங்க. சரிங்க. 8 நாளில் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. சரி. அதே மாதிரி 9 நாளில் வந்துட்டு. சரிங்க. எங்கேருந்து வந்தா அப்படிங்க? திருப்பூர்ல. எந்த திசை சொன்னாருங்க? திருப்பூர் திசையில் தான் வந்து. சரி. உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களா? சரி. சரியா சாப்பிடவே மாட்டேங்குது. நீங்கள் வந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை? எதுக்காக வந்து அது கொண்டு வந்து சேர்த்திட்டார்ல? உங்களுக்கு என்ன ஆகணும்? பாப்பாவா? பெத்த மகளா? சரி. அவங்களோட தொந்தரவு சொல்லுங்கள். சரி. எங்கள் அண்ணனுக்கு ஒரு மூலியமா சொன்னாங்க. சரி. போனவர் வந்தாங்க 8 நாளில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 9 நாளுக்குள்ளே வந்துட்டார். நீங்கள் எங்கேயோ தேடினீங்களா? இங்கே வந்துட்டு போனோம்னா போய் தேடினீங்களா? இல்லைங்க சார். ஐயாவை கொண்டு வந்து சேர்த்திட்டாரு. எப்படி கொண்டு வந்து சேர்த்துனாரு? போலீஸ் ஃபோன் பண்ணாங்க. போலீஸே உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? இங்கே வராதுக்கு முன்னாடி போலீஸு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்ட சொன்னாங்க. பதில் என்ன சொன்னாங்க? கண்டுபிடிச்சி தர்றோம் அப்படின்ட்டு இந்த 10 மாசமா கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் 10 மாசமா எந்த தகவலுமே சொல்லிங்க. என்னமா சொல்றீங்க? இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு ஃபுல்லாக கிடச்சிருச்சு அப்படின்னு. இது யாரும் சொன்னால் நம்புவாங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. சரி. சரி, அதுக்கு தைரியமா இருங்க. உங்கள் பிள்ளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. சரி. சரி, வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சரி. அம்மா, உங்களுக்கு என்ன தொந்தரவும்மா? அழுகாதுங்க, எதுக்காதுங்க. சரிம்மா, அங்கே வேப்ப மரத்தை வேலை பாருமா. வகுத்த தொடுமா. ஒரு விரல் மட்டும் தொடுப்பா. எப்போ இருந்த பசி ஆக மாட்டேங்குதுமா? ஒரு வாரம் எங்கே இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? எந்த இடத்துல இருந்தீங்க? சரி. அங்கெல்லாம் பசி நல்லா ஆச்சுங்களா? ஏன் இங்கே வந்து ஏன் பசி ஆகலை? மனசில் என்ன வேதனை உங்களுக்கு? மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன காரணம்? அம்மா, உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் சொல்லணும். எதனால தெரியலன்னு என்னம்மா அர்த்தம்? ஏன் திரிஷா? உங்கள் பேர் திரிஷா தானே? நீங்கள் தான் சொல்லணும். சரிங்க. சரி. சரி. சரிங்க. ஏன் அவங்களும் அதெல்லாம் சொல்லல. எப்போ வேறு யாராவது சொன்னாங்களா? சொல்லி சரிடா. எங்கே இல்லைம்மா, இங்கிட்டு வாம்மா. நீங்கள் பேர்மா வேலை போடுமா. அடுத்த வரமா மந்திரிக்க பொருள் எல்லாம் கொண்டு வரணும். நீ என்ன சாப்பாடு சாப்பிட்றமா? என்ன சாப்பாடு? அந்த அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழம்புக்கு என்னென்ன தானியங்கள் போடுறீங்க 8 வகை தானியங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது மேலே தான் நீங்கள் மிதிச்சு நிற்கணும். மிதிச்சு நடுக்கு வாங்கிட்டீங்களா? அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அது மாதிரி கொண்டு வாங்க. சரிங்களா? எப்போ வந்தாலும் முன்பதிவு பண்ணிட்டு வரணுமா? தினசரி சாயங்காலம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டைம் ஒதுக்கியிருக்காங்க முன்பதிவு பண்ணுறதுக்கு. அந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணிட்டு தான் வரணும். சரிங்களா? தினசரி காலை 9 to 12 மணி வரைக்கும் பார்ப்பாங்கம்மா. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கணுமா? வச்சிருக்க. திரும்ப பேர் அடுத்த பேருப்பா. இந்திராணி. இந்திராணி யாருப்பா? அப்படி இல்லைம்மா, கல்யாணம்